Praise the Lord. உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று ஒரு விசேஷித்த நாள். இன்று நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நாம் யாக்கோபு புஸ்தகத்தை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு முன்பதாக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் நலமாகவும் சுகமாகவும் பலத்துடனும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் மெய்யாகவே அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். God is leading us. நம்மை அவர் கழுகை போல எப்படியாக கழுகு தன் குஞ்சுகளை நடத்துவது போல கர்த்தர் நம்மை நடக்க வைக்கின்றார், பறக்க வைக்கின்றார், நம்மை நிதானிக்க வைக்கின்றார், நம்மளை சிந்திக்க வைக்கின்றார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நாம் இந்த யாக்கோபு புஸ்தகத்தை தியானிக்கும் பொழுது, இந்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட மெய்யாகவே இடைப்படுவார், ரகசியங்களை நமக்கு காண்பிப்பார். இந்த சத்தியம் நம்மளுடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேளையிலும் கூட நாம் இந்த யாக்கோபு புஸ்தகத்தை நாம் தியானம் செய்வோம். சரிங்களா? Can we turn with me to James chapter 1 verse 12? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 12 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தியான பகுதி இந்த பகுதியிலிருந்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் 2 மொழிகளிலும் வாசிக்கின்றேன். தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Blessed is the man who remains steadfast under trial, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who loved him. தமிழிலே, சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் பெறுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஒரு விசை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த அருமையான வார்த்தை மூலியமாக எங்களோடு கூட கர்த்தர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இன்றுள்ள மன்னாவை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக எங்கள் மத்தியிலே கர்த்தர் வெளிப்படுத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வசனம் மெய்யாகவே அற்புதமான வசனம். இது உம்முடைய வசனம், நீர் பேசின வசனம், நீர் காண்பித்த வசனம், நீர் வெளிப்படுத்தின வசனம். இந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களோடு கூட அநேக காரியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, நான் சொல்வது போல இன்று நாம் யாக்கோபு புஸ்தகத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். சரிங்களா? நாம் எந்த பெரிய பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 9 to 12 வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at James chapter 1 verse 9 to 12. சரிங்களா? 3 நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். We have seen and we are now going to meditate 3 kinds of men. 3 விதமான மனுஷர்களை குறித்து யாக்கோபு இங்க பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக the man in poverty, வறுமையிலே ஏழ்மையாக இருக்கிற மனுஷனை குறித்து பேசப்பட்டிருந்தது. இரண்டாவது காரியங்கள் என்னவென்றால், நிறைய இருக்கிற மனுஷனை குறித்து, அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற மனுஷனை குறித்து பேசப்படுகிறதை பார்த்தோம். We have seen the man with plenty, அதிகமாக இருக்கிற மனுஷனுடைய காரியங்களை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், அழுத்தத்தின் மத்தியில் இருக்கின்ற மனுஷன். The pressures, the man under pressure, the man under pressure, அழுத்தத்தில் இருக்கின்ற மனுஷன் அப்படின்ற பாகத்திற்குள்ள நாம் பார்க்க இருக்கின்றோம். இது நீங்க பார்த்தீர்கள், இந்த பாகம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2 to 4 நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். We have seen James chapter 1 verse 2 to 4. அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜேம்ஸ் பட்டுன்னு எழுதி ஒரு சத்தியத்தை இன்னொரு இடத்துல பேசி அதை விளக்கப்படுத்துவதற்கு இன்னொரு பாகத்திற்கு அவர் வருகிறதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் முந்தின வீடியோக்களில் அதை நீங்கள் கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஸோ இன்று இந்த பகுதியை, இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் இந்த வசனம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் பேசப்பட்ட காரியத்தில் உடைய அடிப்படையில் இருக்கிறது. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கள் என்றால் இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட 2 நபர்களுடைய ஒரு லிங்காக கூட, ஒரு தொடர்ச்சியாக கூட இதை நாம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த 2 பேரும் ப்ரெஷர்ஸில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புவர் இஸ் வெரி ப்ரெஷர்ட் பிகாஸ் ஆஃப் ஹீ ஹேவ் லிட்டில். நிறைய இருக்கிறவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் என்னவென்றால், நிறைய இருக்கிறது கடவுளை மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த 2 நபர்களும் இதே சூழ்நிலை தான். இப்பொழுது பார்க்கின்ற கிறிஸ்தவர்கள் யார் என்றால், ப்ரெஷரில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற காரியங்களை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? இப்பொழுது நான் முக்கியப்படுத்த வேண்டிய வசனங்களை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். I just want to say something about it. முக்கியமாக இந்த வசனத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். Just want to give some comments about this verse. நீங்கள் 12வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அதன் முதல் ஆரம்பப்படும் பொழுது blessed என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கின்றது. பாக்கியவான், பாக்கியவான் என்ற வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த பாக்கியவான் என்ற வசனங்கள் எங்கே பார்க்கலாம்? கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்களேன், எங்கே நீங்கள் வருகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போக வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த மலப்பிரசங்கத்தில் பிளஸட் பிளஸட் பிளஸட், பாக்கியவான் 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 வசனங்கள் என்று சொல்வார்கள். பாக்கியவான் 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 என்ற வசனங்களை அங்கே அடிப்படை இருக்கிறது. அந்த காரியத்தை அவர் எடுத்து இப்பொழுது இங்கே அதே வசனத்தை அவர் பேசுகிறார். பிளஸட் என்ற அர்த்தம் என்னவென்றால் ஹாப்பி, சந்தோஷம், சந்தோஷமாயிருங்கள். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், யாக்கோபு புஸ்தகத்தினுடைய அந்த ஐடியா என்னவென்றால் ரிஜாய்ஸ், ஜாய், ஹாப்பி. இப்போ இங்கே பாய்க்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா பிளஸட், அதுவும் சேம் கொனோட்டேஷன் என்னவென்றால் ஹாப்பி, சந்தோஷமாக இருங்கள் என்ற வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நம்ம இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், இது ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஒரு சத்தியம் என்னவென்றால், God wants us to be happy. இந்த காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்ம அப்படியாக ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே வைத்திருக்கணும். ஆண்டவர் எப்படியாவது நம்மளை ஒரு கஷ்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பார், அதுதான் ஆண்டவருடைய சிந்தனை, அதுதான் ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறார். அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் அந்த வசனம் பிளஸட், சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது உலக சந்தோஷம் அல்ல, இது கர்த்தர் கொடுக்கின்ற சந்தோஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸட் ஹாப்பின்னு சொல்லும் பொழுது, ஹாப்பி இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் வித் வெல்த், ஹெல்த், மணி, பொசிஷன், பவர், ரேங்க்கு, அதை வச்சு தான் நம்ம பார்ப்போம். இது இருந்தால் தான் நம்மளுக்கு ஹாப்பி. அப்படி இல்லை, ஆண்டவர் அதை குறித்து சொல்லவில்லை. கர்த்தர் இருந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ கர்த்தர் நிறைய வேலைகளில் இந்த ஹாப்பினஸை எப்பொழுது நாம் உண்மையான ஹாப்பினஸ் எங்கே பார்க்கலாம் என்றால், கஷ்டத்தின் மத்தியில், ப்ரெஷர்ஸ் மத்தியில் தான் உண்மையான சந்தோஷத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி ஜேம்ஸ் இங்கே வலியுறுத்துகிறதை நான் பார்க்கின்றேன். அது உண்மைதானே? நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்ப்போமே. உண்மைதானே? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்து சந்தோஷத்தை இருக்கும். நீங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்க வேண்டும் என்றால், வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் சோலமன். சோலமன் சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு எல்லாம் இருந்தது, சோலமனை போல ஐஸ்வர்யன் யாரும் இல்லை. அப்போ சோலமனை சொல்லுவார், எனக்கு எல்லாம் இருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது, எல்லாம் ஐஸ்வர்யங்கள் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார் எல்லாம் மீனிங்லெஸ். அது எதுவும் அவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. அது எதுவும் அவருக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. சந்தோஷத்தை கொண்டு வந்தது கொஞ்ச காலத்துக்கு தான் சந்தோஷத்தை கொண்டு, ஆனால் பிரதான சந்தோஷத்தை, மன நிம்மதியிலே கொண்டு வர சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரே காரியம் யாரு கொண்டு வர முடியும் என்றால், கர்த்தர் தான் கொண்டு வர முடியும் என்று அவருடைய எழுத்துக்களிலே நீங்கள் பார்க்கலாம். அவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதின எழுத்துக்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இங்கே அநேக வேளைகளில் உண்மையான சந்தோஷம் எங்கே தேவைப்படுகிறது, செயல்பட வேண்டும் என்றால், கஷ்டத்தின் மத்தியிலே கேன் வி பி ஹாப்பி.
அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரஷர் மத்தியில் சந்தோஷமாக இருக்கிறது கூடுமா என்ற ஒரு 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 கொஸ்டினை முன்வைக்கின்றேன். ஆனால் ஜேம்ஸ் சொல்லுகிறார், அது சாத்தியம், அது கூடும். உண்மையான சந்தோஷம் எங்கே தெரியும் என்றால் அது கஷ்டத்தின் மத்தியில தான் தெரியும், இந்த பிரஷர்ஸ் மத்தியில தான் தெரியும் என்று ஜேம்ஸ் இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் விடாமுயற்சியோடு கர்த்தர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அதே சமயம் அவன் இந்த ட்ரையல் பீரியட்ல, இந்த டெஸ்டிங் பீரியட்ல அவன் நிற்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, blessed is the man who remains steadfast under trial, for when he has stood the test. ஸோ இன்றைக்கு நான் முக்கியப்படுத்த வேண்டிய வசனம் என்னவென்றால் இந்த 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 வசனம் தான். he has stood the test. அவன் நின்று இந்த 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 சோதனையை அவன் நின்று சமாளிக்கிறது, அதை குறித்து தான் உங்கள் மத்தியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது கேட்கணுன்றா நீங்கள் முந்தின வசனங்களை நீங்கள் ஏற்கனவே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது, அதை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து he has stood the test, இந்த சோதனைகளிலே நிற்க வேண்டும். இதை எப்படி நிற்க வேண்டும், இதை நிற்கும் பொழுது என்ன நடக்கின்றது, வாட் நிற்க வேண்டும், இதில் இருக்கிற சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகின்றேன். 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை சொல்லுக்கு பதிலாக 3 கேள்விகளை முன்வைக்க ஆசைப்படுங்க. எப்பொழுதும் நம்ம ஃபேக்ட்ஸ் கொடுப்போம், ஆனால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி தான் பாயிண்ட்ஸே. ஒரு வித்தியாச முறையில் செய்யலாம் என்று இந்த கேள்வியில் விடை நாம் கண்டுபிடிக்க போகின்றோம். கேள்வி இது இந்த கேள்விகள் நம்ம இருதயத்தை தொடும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ ஐ பிலீவ் யூ ஆர் ரெடி. நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இங்கே பார்த்தீர்கள் என்றால் நிற்பது, இந்த சோதனைகளிலே நிற்பது, தைரியமாக நிற்பது என்ற அர்த்தம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறது நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பாக இருக்கின்றது. அது எந்த சூழ்நிலையிலும் நிற்க வேண்டும். அப்படி என்றால் எதன் அடிப்படையில் நாம் நிற்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையில் வைக்க வேண்டும். இப்போ நான் கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் இருந்தோம்னால் நம்மளால் நிற்க முடியாது. அது அப்படியே காத்தில் அடித்த போல அப்படியாக நாம் அடித்து சென்று விடுவோம். ஆமா தானே? நம்ம நிற்கிறோம், எதனால நிற்கிறோம் என்றால் கர்த்தர் மேலே விசுவாசிக்கிறதுனால நிற்கின்றோம், கர்த்தர் மேலே உறுதியாக இருப்பதனால நிற்கின்றோம், அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பதனாலே நாம் நிற்கின்றோம். விசுவாசம் because of the faith we are standing. Faith in who? Not faith in me. I have faith in God, Jesus, இயேசு மேலே, தேவன் மேலே நான் விசுவாசமா இருக்கிறதுனால நான் நிற்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நிற்கின்ற விசுவாசத்தினால இந்த விசுவாசம் என்ன செய்கிறதா, அது பரீட்சைக்குள்ள ஆகும் என்று போடப்பட்டிருக்கிறது. If you read 1 Peter chapter 7, நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 7 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அதில் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அழிந்து போகின்ற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்ப நாம் நிற்கின்றோம் அப்படி என்றால் அந்த நிற்பதற்கு ஒரு சோதனை வருகிறது. எதனால நிற்கின்றோம்? விசுவாசத்துல நிற்கின்றோம். எந்த விசுவாசத்துல நிற்கின்றோம்? தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்துல நிற்கின்றோம். இந்த தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்துல நிற்கிறதுனால நமக்கு பரீட்சை உண்டு. we have test. இந்த விசுவாசம் பரீட்சைக்குள்ளே வருகிறது. நமக்கெல்லாம் ஒரு பரீட்சை இருக்குதுங்க. நான் எப்படி இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சை நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். நீங்கள் 2 கொரிந்தியர்
13ஆம் அதிகாரம் வசனம் 5 நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 13 verse 5. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 நீங்கள் வாசிக்க வேண்டும். சரிங்களா? நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஓகே, 2 Corinthians chapter 13 verse 5. இங்க பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக வேண்டும் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஓகே, இந்த காரியத்தை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், ஒன்று என்னோட விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வருகிறது, ஒரு விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வருகிறது, அது கர்த்தர் அனுமதிக்கிறார். அதே சமயம் இந்த நிற்கின்ற விசுவாசத்திலே என்னை நானே நான் சோதிக்க வேண்டும். I have to examine myself, examine my faith. நான் எந்த பாறையில் நிற்கின்றேன், எந்த இடத்துல நிற்கின்றேன், எந்த பேஸ்ல நிற்கின்றேன் என்று நான் என்னை நானே சோதித்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அவன் நின்று இந்த சோதனைகளில யோசிக்கிற மனுஷன், இந்த விசுவாச பாதையில யோசிக்கிற மனுஷன் பாக்கியவான். Examine yourself whether you are in faith. Hallelujah. We all know that we are believers. இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கிறவங்க நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் கர்த்தருக்கு விசுவாசிகள். அதே சமயம் we all have faith in our Lord Jesus Christ. நமக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கிறது. ஆனால் ஒன்று காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், our faith must be tested. அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் பரீட்சை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு 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 வேத வல்லுனர் இப்படி சொன்னார். ஒரு கோட் சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், faith that doesn't tested cannot be trusted. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். The faith that does not tested, it cannot be trusted. இதுல எவ்வளவு ஒரு உண்மைத்துவம் இருக்கிறது. என்னிலே வைத்திருக்கிற விசுவாசம் பரீட்சைக்குள்ளே போகவில்லை என்றால் அந்த விசுவாசத்தை நம்ப முடியாது. It cannot be trusted. So அதனால தான் இங்க பவுல் சொல்லுகிறார், நீ யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நீர் எந்த இடத்துல நிற்கின்றாய், ஸ்ட்ராங்கா நிற்கின்றாய், அடிக்கிற புயல்ல நிற்க வேண்டும் என்றால் உன் விசுவாசத்தை பரீட்சை பார்க்க வேண்டும். You have to examine whether you are in faith. Test yourself. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, என்ன பாஸ்டர், சாரி ஆண்டவரேன்ட்ட, ஆண்டவரே சொன்னாலும் சரிதான். என்ன ஆண்டவரே, என்ன பாஸ்டர், ஆண்டவர் தான் என்னை டெஸ்ட் பண்ணுவார், அது கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னை நானே நான் பரிசோதனை செய்ய வேண்டுமா? ஆமாம். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எந்த விசுவாசத்தில் இருக்கிறீங்க என்று பரீட்சை பார்ப்பது மிக அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். I just want to give a illustration. என்னவென்றால், நீங்கள் பாருங்கள், ஒரு பைலட்டாக இருக்கட்டுமே, ஒரு விமானம் ஓட்டுகிறவர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தை எடுக்கும் பொழுது அவங்க ரூல் புக்கில் போடப்பட்டிருக்கிறது. யூ கேன் செக். நீங்கள் பைலட்டு இருந்தீங்கன்னா, கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, ஆமாம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சரிங்களா? இந்த பைலட்டு இந்த பிளேனை எடுக்கும் பொழுது அவர் என்ன செய்யணும்ன்றால், எல்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். ஈவன் தோ அங்கே இருக்கிற கிரவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் இதெல்லாம் செக் பண்ணிப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அந்த பைலட் செக் பண்ணுவார். வை? அது ரூல் புக்கில் இருக்கிறது. யூ ஹேவ் டு டெஸ்ட். You have to test himself everything is okay or not. அதே சமயம் நீங்கள் ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் போய் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை கடை முன்னாடி வைக்கணும் முடியாது. அங்கே ஒரு சீஃப் கெஃபே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீஃப் செஃப்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நல்லா இருக்குது, இது உப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் ஃபுட்டே முன்னுக்கு போகும். ஸோ அதே போல் தான் அந்த ஒரு இதில் ஈவன் பாருங்கள், நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க, யூ வாண்ட் டு கோ ஃபார் அ ஜாப். நீங்கள் எதாவது வேலைக்கு போகிறீங்கன்னா நார்மலி என்ன கேட்பாங்க, நீங்கள் எல்லாரும் செக் பண்ணி இருக்கிறீங்களா? தே வில் ஆஸ்க் ஃபார் மெடிக்கல் டெஸ்ட் தானே. ஒரு மெடிக்கல் டெஸ்ட் கேட்பாங்க. நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா இல்லையா, என்னென்ன வியாதிகள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் போகணும். எஸ் சொன்னோம். இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஜாயின் அ ஒர்க், யூ மஸ்ட் பி அ டெஸ்ட். இல்லை, உங்களோட மெடிக்கலோ உங்களோட ஹெல்த்தோ ஃபிசிக்கல் டெஸ்ட் போகிறது. அதே போல் தான் ஃபேத் ஆல்சோ ஷுட் பி டெஸ்டட்.
faith also should be examined. விசுவாசத்தை கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரீட்சை பார்க்க வேண்டும். விசுவாசத்தை கூட நாம் கொஞ்சம் சோதித்து அறிய வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அதே சமயம் தான் ஜேம்ஸும் சொல்லுகிறார், நான் நிற்க வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தை நான் பரீட்சை பார்க்க வேண்டும். இந்த விசுவாசம் என்னிலே எப்படியாக இருக்கிறது? நான் ஏன் அலை அடிக்கும் பொழுது நான் ஏன் சோர்ந்து போயிடுறேன்? ஏன் காற்று அடிக்கும்போது நான் சோர்ந்து போயிடுறேன்? அதெல்லாம் நம்ம பரீட்சை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் அவர் ஃபிசிக்கல் பாடி ஹெல்த்துக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது தானே. நம்மளுடைய இதுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கிறது. இதுதான் அளவு, இந்த அளவு இருக்கணும், யூரிக் ஆசிட் இந்த அளவில் தான் இருக்கணும், ரத்தம் இந்த அளவில் தான் இருக்கணும், ரத்த கொதிப்பு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே போல தான் ஃபேத்துக்கும் ஒரு ஹெல்த் பேராமீட்டர்ஸ் இருக்கிறது. இந்த அளவு இருக்கணும், இப்படி இருக்கணும், ஃபேத் இந்த லெவலில் இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் இது ஃபேத்து கிடையாது, இந்த மாதிரி இருந்தால் ஃபேத்து கிடையாது அப்படின்ற ஒரு அளவு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ we need to assess ourselves where we are standing. நாம் இந்த வேலையிலும் கூட நம்ம எந்த விசுவாசத்தில் நிற்கின்றோம் என்ற அளவு எடுப்பது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்மளுடைய விசுவாச பாதையும் நம்மளுடைய விசுவாசத்தையும் நாம் கொஞ்சம் பரிசோதனை செய்வது ரொம்ப நலமாக இருக்குது. சில வேளைகள் நாம் இருக்கிற விசுவாசம் அது விசுவாசமே கிடையாது, சில வேளைகளில் அது ஜெனுவின் விசுவாசமே கிடையாது. அது நம்ம வருகிறோமே, அது 3 காரியங்களை நாம் குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். we need to have a healthy faith. நீங்கள் டைட்டஸ் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிங்க. தமிழில் 14வது வசனத்தில் இருக்கும், நீங்கள் அது போய் வாசிங்க. என்னவென்றால் ஆரோக்கியமான விசுவாசம். அப்படின்னா God wants us to be in a healthy faith, very healthy level of faith. நல்ல ஒரு சுகமான ஒரு விசுவாசத்தில் இருக்க வேண்டுமா இருக்கிறது. இப்போ when you go into a medical lab, நீங்கள் ஒரு மெடிக்கல் லேப்புக்கு போனீங்க என்றால் so many tests எடுத்து, நம்ம சொன்னது போல so many tests எடுக்க வேண்டும் to determine you are healthy. நம்ம தானே போனோம். Likewise, if you want to go to a lab of faith, there is so much of tests that will determine how healthy, whether we are normal or abnormal. இந்த ஃபேத் லேப்பில் கூட அது ஒரு லேப் இருக்கிறது, அந்த லேப்புக்கு போகணும், அதெல்லாம் நமக்கு செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும் my faith is normal or abnormal. நான் பாஸ்டர் பயமுறுத்துறேங்க, இதான் உண்மை. So there is a 3 basic parameters that we need to check. Is our faith is healthy? நம்மளுடைய விசுவாசம் சுகமா ஆரோக்கியமா இருக்கா? அது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுங்களா? நம்ம விசுவாசம் சுகமா ஆரோக்கியமா இருந்தால் தான் புயல் அடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, நாம் சாய மாட்டோம். ஹல்லேலூயா. நிற்போம், சந்தோஷமாக இருப்போம். என்ன வந்தாலும் I will remain stand, I will stand, I will remain, I will be grounded. நான் அப்படி பலனாக இருப்பேன். ஏன்? நான் வைத்திருக்கிற விசுவாசம். அதை நான் கொஞ்சம் பரிசோதனை செய்வேன். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் பேராமீட்டர்ஸ் இருக்கிறது. இந்த காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில் தான் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் தெரியும், சண்டே ஸ்கூலுக்கும் தெரியும். கற்பாறை மேலே கட்டினவன் புத்தி உள்ளவன், அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அந்த அடிப்படையில், அதாவது லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 47லிருந்து 49வது வசனத்தில் அடிப்படையில் இருக்கிற அதுதான் பார்க்க போகிறோம். மேத்யூ 7ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது, ஆனால் இன்று நாம் இதை சற்று தியானிக்க போகின்றோம். ஸோ பேராமீட்டர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேத், யூ ஹேவ் டு செக் யுவர் ஹெல்த் இன் ஃபேத். உங்களுடைய விசுவாசத்தின் ஆரோக்கியம் எங்கே இருக்கிறது? நம்பர் 1 question is my faith firmly grounded? ஹல்லேலூயா. இதை நாம் சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் என்னுடைய விசுவாசம் எதின் மேலே கட்டப்பட்டிருக்கிறேன்? இஸ் மை ஃபேத் firmly grounded? Hallelujah. I must check whether my faith is firmly grounded. நான் என் விசுவாசத்தை எப்படியாக பரீட்சை பார்க்க வேண்டும் என்றால், என் விசுவாசம் எந்த ஃபவுண்டேஷன்ல, எந்த கிரவுண்ட்ல இருக்கிறது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது, எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என்று நான் பரிசோதனை செய்கிறது அவசியமாக இருக்கிறது. நீங்க இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 47 நீங்க பார்த்தீர்கள் என்றால்,
இந்த ரெண்டு பேருமே வீடு கட்டினாங்க. புத்தி இல்லாதவனும் வீடு கட்டினா, புத்தி உள்ளவனும் வீடு கட்டினான். சம தானே? புத்தி இல்லாதவன் வீடு கட்டினா, புத்தி உள்ளவன் வீடு கட்டினான். ஆனால் ரெண்டுக்குமே ஒரே மெட்டீரியல், ஒரே வீடு, ஒரே காரியம், ஒரே புயல், ஒரே வெள்ளம் வந்தது. எல்லாம் அடிச்சுட்டு போச்சு, வெள்ளம் வந்தது. ஆனா எந்த வீடு நிலைச்சு நின்றது என்று பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபவுண்டேஷன் தான் டிஃப்ரெண்ட். இதுல the materials are same, the place are same. ஆனா அவன் கட்டின ரூட், அவன் கட்டின கிரவுண்ட் டிஃப்ரெண்டா இருந்தது. ஒருத்தன் மணல் மேல கட்டினா, இன்னொருத்தன் கற்பாறை மேல கட்டின, ஒரு ஸ்ட்ராங் உறுதியில கட்டின. அப்ப இந்த ஸ்ட்ராங் உறுதியில கட்டின வீடு நிலைத்து நின்றது. ஏன் நிலைத்து நின்றது என்றால் his foundation is strong. அப்ப நம்ம இந்த வேளையில நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், என்னுடைய விசுவாசத்தை நான் எந்த அடிப்படையில், where is my foundation, how is my foundation in faith? என்னுடைய விசுவாசம் எதின் மேலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. நான் சோதனை வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, ப்ராப்ளம் வரும் பொழுது, காற்றே அடிக்கும் பொழுது நான் அசையாமல் நிற்கிற விசுவாசமா, இல்லை காற்று வந்தால் அசைந்து போகிற விசுவாசமா? இதை நாம் சற்று ஆராய வேண்டும். How I know that I'm grounded in the firmly grounded என்னவென்றால், என் விசுவாசம் எதின் அடிப்படையில், கற்பாறை தானே இந்த ஃபவுண்டேஷன், எதின் அடிப்படையில் கட்ட வேண்டும் என்றால், இந்த வசனம் சொல்லுங்க 47, வசனத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட வீடு அது ஆழமான வீடு. ஹalleluya. வசனத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட விசுவாசம் ஆழமான விசுவாசம். ஹalleluya. So this person, இந்த நபர் ஆழத்தில கட்டப்படணும், நான் நிக்கணும், நான் எது வந்தாலும் நிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நபர் என்னவென்றால், விசுவாசத்தை வார்த்தையின், கர்த்தருடைய வார்த்தையினாலே கட்டப்படுகிற மனுஷன். ஹalleluya. அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான், அப்படிப்பட்ட மனுஷன் சந்தோஷம் அடைவான். ஏனென்றால் என்ன வந்தாலும், புயலை அடிச்சாலும், வெள்ளமே வந்தாலும் கூட அந்த விசுவாசத்தை ஒரு காலம் அசைக்கவே முடியாது. வீடு உடைஞ்சிரும், ஆனா வீடு உடைஞ்சிரும்ல, வீடு ஆடும், ஆனா சாயாது. I'm telling you, those who are grounded in the word of God, their faith will be shaken. அடிக்கும், வீடு ஆடும், ஆனா விழாது. Hallelujah. Praise be to God. நீங்க பாத்தீங்கன்னா அலை அடிக்கும் பொழுது வீடு கொஞ்சம் கோயாங்கா இருக்கும், ஆனா விழாதுங்க, விழாது, விழாது. நீங்க பாருங்க, அநேகரோட தேவ மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்க, ஆபிரகாமோட விசுவாசத்தை பாருங்க. அவன் விசுவாசம் இருந்தது, சில வேளைகள் அவன் ஆட்ட கண்டதை பார்க்கின்றோம், ஆனா அவன் விழல, விசுவாசத்துல விழல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில விழல. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியத்துல நீங்கள் கட்டப்படுகிற விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படுகிற விசுவாசம் அநேகமாக இருக்கிறது. நிறைய பேர் நம்ம வசனத்தை கேட்கிறோம், நிறைய பேர் நம்ம வசனத்தை கேட்க தானே, நிறைய வசனங்கள் கேட்கிறோம், யூடியூப்ல நிறைய வசனங்கள் கேட்கிறோம். இதெல்லாம் நம்மளை நாட்டப்பட வேண்டும். I'm asking you one question. You are listening so much of இந்த பிரசங்கியார், அந்த பிரசங்கியார், இல்ல தப்பு நான் சொல்லல, இந்த பிரசங்க, அந்த பிரசங்க, எல்லா வசனங்களை கேட்பது நன்னம். ஆனா எதுக்கு கேட்கிறோம்? அந்த கேள்வி நான் கேட்க ஆசைப்படுறேன். Why you want to listen? சில பேர் கேட்குறாங்க, எது கேட்குறாங்கன்னா, சொன்னா தப்பு நினைச்சுக்கூட, சில பேர் முழு பிரசங்கத்தை கேட்குறாங்க, எது கேட்குறாங்க, ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்குறாங்க, இந்த பிரசங்கியார் என்ன மிஸ்டேக் பண்றாரு. Some people are only listening to the word wants to find fault, want to find fault. இவர் என்ன தப்பு பண்ணாரு, இன்னைக்கு என்ன தப்பா சொல்லிட்டாரு, என்ன தப்பா சொல்லிட்டாரு, அதை கேட்கறதுக்குன்னு சில பேர் வந்து பிரசங்கத்தை கேட்குறாங்க. அதை பத்தி கேட்கலங்க, பிரசங்கத்தை எதுக்காக கேட்கின்றோம், கர்த்தருடைய வார்த்தை எதுக்காக கேட்கிறோம்? நாம் விசுவாசத்தினாலே கட்டப்பட வேண்டும். ஏன்னா வார்த்தையின் மூலமாக கட்டப்படுகிற விசுவாசம் அஸ்திபாரமான விசுவாசம். So I just want to ask this question that you need to answer is my faith firmly grounded in the Lord? Hallelujah. இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர்களானால், இரண்டாவது என்னவென்றால், is my faith genuine? Number one, is my faith grounded? Is my faith genuine? என்னுடைய விசுவாசம்
சுத்தமுள்ளதாயும் சுத்தமாக நன்றாக இருக்கின்றதா, சுத்தமாக ஒரு ஒரு உண்மையாக இருக்கின்றதா என்று நாம் பரிசோதனை செய்கிறது அவசியம். ஏனென்றால் நிறைய பேரோட விசுவாசம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, வெளியே விசுவாசமா இருக்கிறது அது நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா I'm sure இந்த வீடு கட்டப்பட்டதே நம்ம வருவன we will come into this வீடு கட்டுறதே வருவோம். நீங்க நன்றாக சிந்திக்க பார்க்க வேண்டும். இந்த வீடு கட்டுறவர்கள் இந்த புத்தி இல்லாத மனுஷன் இப்போ நம்ம வீடு கட்டுறோம், எதை ரொம்ப உண்மையை சொல்லணும், எதை ரொம்ப நம்ம உன்னிப்பாக பார்த்து கட்டுவோம். ஃபவுண்டேஷன் இல்லை, அது ஃபவுண்டேஷன் அங்கே தான் இருக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷன் தெரியாது. ஏன் சொன்னோம், ஃபவுண்டேஷன் இருக்கிறது தெரியாது, வீடு தான் தெரியும், ஃபவுண்டேஷன் தெரியாது. அதுதான் ஹவு யூ ஆர் டீப் இன் த வேர்ட், உள்ளுக்கு அன்சீன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்போ தான் பார்க்கறது இருக்கும். அதே போல் தான் இங்கே ஹவு ஜெனுவின் இஸ் யுவர் ஃபேத் எப்படி தெரியும்னா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வீடு கட்டும் பொழுது கூட வெளியே வீடு எவ்வளோ அழகாக இருக்குது, ஓ நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம், நல்லா செஞ்சுருக்கிறோம், நல்லா இருக்கிறது, ஆட்கள் பார்க்கணும், பார்த்து சொல்லணும் இவ்வளோ அழகாக இருக்குது, அழகான பில்டிங்காக இருக்கிறது. சம் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் அவுட் சைடில் நான் விசுவாசமாக இருக்கிறேன், நான் விசுவாச வார்த்தை பேசுகிறேன், நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு காண்பிப்பது உண்மைதான். ஆனால் உண்மையான விசுவாசம், ஜெனுவினான விசுவாசம் என்னன்னா உள்ளுக்கு என்ன இருக்கிறது, வாட் இஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் மஸ்ட் பி சேம். வெளியே எப்படியா இருக்கிறோமோ உள்ளுக்கு எப்படியா இருக்கிறோமோ அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதா. ஐ மஸ்ட் பி ரியல். Is my faith looking the same as inside and outside? Is my faith inside and outside is looking the same? அது ரொம்ப முக்கியமா இருக்கு. இல்லைன்றா நாமளும் பரிசேயர்கள் மாதிரி தான் ஆயிடுவோம். நீங்க பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக விசுவாசமா இருக்கிறார்கள், விசுவாசமா கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க, கர்த்தர் உண்மையா நடத்துற மாதிரி அவர்கள் வேஷப்படலாம். is your faith is genuine or hypocrisy? இது தப்பா நினைச்சுக்கூடாது. நான் இதை ஆண்டவர் என்கிட்ட பேசுனது தான் உங்களிடம் பேசுகிறேன். God is speaking to me also. I am checking my faith, whether my faith is genuine or hypocrisy. Is my faith it's been seen, wanted to seen by people who would say, who are this is a faithful man, and inside is dry like a Pharisee outside they are excellent faith. இதை சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அழகாக சொல்லுகிறேன் என்றால், சில பேர் வெளியரங்கமாக ஃபேத்தை காட்டுறப்படினா எவ்ரி சண்டே தே ஒன்ட் மிஸ் சர்ச். இந்த மினிஸ்ட்ரியில் இருப்பாங்க, அந்த மினிஸ்ட்ரியில் இருப்பாங்க, இதை செய்வாங்க, அதை செய்வாங்க, இது செய்வாங்க, அதை செய்வாங்க. ஃபார் தெம் அவுட்சைட் ஃபேத் எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துடணும், அது ஆணுங்க பார்க்கணும், நான் விசுவாசமாக இருக்கிறேன், ஆண்டுக்குள்ள நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு இருப்பது நல்லதான். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது என்னவென்றால், உள்ளுக்கு எவ்வளோ சுத்தமான விசுவாசம் இருக்கிறது, வெளியே இருக்கிற விசுவாசம், காண்பிக்கிற விசுவாசம் உள்ள இருக்கிற விசுவாசத்தை போல சின்சியராக இருக்கிறதா என்று பரீட்சை பார்ப்பது மிகவும் அவசியமாக. ஏன்னா சில சோதனைகள், வேதனைகள் எதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால், நான் உண்மையிலே ஜெனுவினா இருக்கிறேன்னா, சின்சியரா இருக்கிறேன்னா எப்ப தெரியுமா தெரியும்? கஷ்டம் வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா. அக்கினி போல ஒரு சூழ்நிலை கடந்து போகும்பொழுதுதான், கர்த்தாவே நீர் இன்னமும் இருக்கிறீர், நான் இன்னமும் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் is asking, is my faith genuine? Hallelujah. Or my faith is merely words but not reality in my life. சில பேரோட விசுவாசம், நம்மளோட விசுவாசம் எப்படின்னா வார்த்தையில தான் இருக்கு. ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை. கஷ்டம் வரும்போது ஆண்டவர் எங்கேயோ போயிடுவார், அவர் முன்னுக்கு வரவே மாட்டார். இது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, today is the day that I have to check my faith. Is my faith is genuine? If my faith is not genuine, I cannot be happy. என்ன வந்தாலும் கூட அந்த த்ரூ பிளஸட்னஸ் நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. நம்பர் ஒன். இன்னொன்று,
இன்னொரு காரியத்தை இன்னும் விளக்கப்படுத்த வேண்டும் என்றால், இந்த சூழ்நிலைகளில் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையான விசுவாசம், சுத்தமான விசுவாசம் இல்லாத பட்சத்தில் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு பொய் சொல்லி வேஷம் போட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களாக தான் இருப்போமே தவிர, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருப்பது பார்க்க முடியாதுங்க. அப்போ எந்த சோதனை வந்தாலும் நான் சீக்கிரமாக சாஞ்சிருவேன், நிற்க மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பில் அவுட் சைட். பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு see me, I want to build outside. People want to praise me, I want to build outside. No. God is seeing inside. It's very important. How is your faith life? Is it genuine inside? அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. கடைசியாக, is my faith, மூன்றாவது கொஸ்டின், is my faith is growing? என்னுடைய விசுவாசம் வளர்கிறதா? ஓகே, நன்றாக கேட்கணும். ஐ எம் நாட் ஆஸ்கிங் how long you are a believer. நன்றாக கேட்கணும். நான் இப்போ கேட்குறது வந்து, ஐ எம் நாட் ஆஸ்கிங் how long you are a believer. ஐ எம் ஆஸ்கிங் is your faith is growing. ஏன்னா it's not just because I am a believer doesn't mean your faith is automatically growing. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன், நான் 10 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி நான் விசுவாசத்தில் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் பார்த்துருக்கிறேன், என்னுடைய ஊழிய அனுபவங்கள், ரொம்ப பெரிய அனுபவங்கள் எல்லாம் ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன். 50 வருஷம் விசுவாசத்தில் இருந்தவங்க, 30 வருஷம் விசுவாசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிள்ளை விசுவாசத்தில் தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விசுவாசம் தான், அது சில வேளை விசுவாசமும் இருக்காது. ஆனால் சொல்லுவாங்க, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லும்பொழுது, ஆனால் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் கூட அந்த ஒரு சைல்ட் லைக் விசுவாசம் கூட இருக்காது. நான் எப்போதும் யோசிப்பேன், இந்த மாஸ்டர் சீட்னு சொல்லுவாங்களே, இந்த மாஸ்டர் சீட்னா கடுகளுக்கு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து போ என்று சொல்லும்போது போவோம் என்று சொல்லி, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு எவ்வளோ தெரியுங்களா? சின்னூண்டு தான். அப்போ அதை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறேன் என்றால், அதை பார்க்கும் பொழுது மாஸ்டர் சீட் ஆல்வேஸ் க்ரோ இன்டு அ ட்ரீ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்டார்ட் வித் திஸ் ஸ்மால் அன்டில் இட் பிகம் அ ட்ரீ. அப்போ இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து போக சொன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோயிங், இட் இஸ் டே பை டே டே பை டே டே பை டே டே பை. த்ரீ வந்து அப்படியே ஒரு நாளில் போட்டோன்னு வளர்ந்துருதா? இல்லை, இட்ஸ் டே பை டே பை டே க்ரோயிங். தட்ஸ் இஸ் ஹவ் ஃபேத் இஸ். இஸ் யோர் ஃபேத் இஸ் க்ரோவிங்? ஹல்லேலூயா. இஸ் யோர் ஃபேத் இஸ் க்ரோவிங்? ஹல்லேலூயா. ஆமென். ஏன் தெரியுங்களா? அந்த செக்மெண்டாக இருக்கிற விசுவாசம் மழை காற்று அக்கினி வந்து ப்ரூஃப் பண்ணும் பொழுது எரிஞ்சு சாம்பலாக போயிடுவோம். We will be like that only. We cannot see a spiritual thing. We cannot, if you are not growing, you are not learning. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், if you are not growing, that means you are not learning. If you are not learning, you can learn word of God. If you are not have word of God, there is no faith in you. Is growing. So you have to grow in the Lord. By your faith have to be grown. Every day I must grow. Every day I must grow in faith. Hallelujah. So 3 questions. Is your faith is firmly grounded? Is your faith is genuine? Or is your faith growing? When this 3 is perfectly okay, you know this, you understand this, whatever comes in the life, இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்படி தெரியுமா? இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கின்றேன். எப்படி முடிக்கிறேன் என்றால், blessed is the man who remains steadfast under the trial, for when he has stood the test, he will receive the crown of life. He will receive the life which God has promised to those who loved him. ஆண்டவர் வாக்குரைத்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Is your faith is grounded? Is your faith is genuine? Is your faith is growing? It's very important. Hallelujah. Hallelujah. You are a blessed person. Amen.
God bless you. வாருங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கின்றோம். நீ கேட்ட வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்று பரீட்சை பார்த்து சொல் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த விசுவாசத்தை பரீட்சை பார்த்து ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் ஆண்டவரே உம்மிலே நிலைத்து நிற்கின்றதா? ஆண்டவரே, விசுவாசம் சுத்தமாய் உண்மையாகவும் இருக்கிறதா? ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் ஆண்டவரே வளருகிறதா என்று ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் அனுதினமும் செக் பண்ணுவதற்கு ஆண்டவரே எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் எங்களை எந்த காற்றோ கடல் புயலோ நெருப்பு வந்தாலும் கூட நாங்கள் நிலைத்து நிற்போம். கர்த்தாவே, எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.